ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா குலதெய்வ கோயிலுக்கு என் பையனுக்கு மொட்டை எடுக்க போகிறோம். ஃபேமிலியாக போயிட்டுருக்கோங்க. பஸ்ஸில் தான் போகிறோம். யாருக்கெல்லாம் பஸ் ட்ராவல் ரொம்ப பிடிக்குமோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் கோயில் பந்தல்குடியில் தான் இருக்குது. பேர் அங்காள பரமேஸ்வரி. உங்களுக்கு என்ன சாமின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டை பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அங்கே சைடு ஃபுல்லாமே எல்லாமே சன்ஃப்ளவர் செடி தான் நிறையா பேர் போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. என்னால் கரெக்டாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. பஸ்ஸுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. அடுத்து நாங்கள் அருப்புக்கோட்டையிலேருந்து பந்தல்குடிக்கு பஸ் ஏறிட்டோம். பஸ்ஸு ட்ராவலே 2.5 hour ஆகுதுங்க. ஓகே, நம்மளும் ஒரு ஜாலியாக போவோம் அப்படின்ட்டு ஒரே ஜாலியாக தான் போயிட்டு இருந்தோம். எங்கள் பசங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3.5 years தான் ஆகுது. இருந்தாலும் இப்போ வரைக்கும் நாங்கள் 5 டைம் தான் கோயிலுக்கு போயிருக்கோம். நானும் ஹஸ்பண்ட் மட்டும் இருந்தோம்னா மேக்ஸிமம் பைக்கில் போயிடுவோம். இப்போ அத்தை மாமாலாம் வந்தனால பஸ்லேயே நாங்கள் எல்லாருமே போயிட்டோம். போகிற வழியிலேயே ஒரு சாய்பாபா கோயிலுங்க. சூப்பராக இருந்துச்சு. கோயில் பார்க்கவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பைக்கில் வந்திருந்தால் கண்டிப்பாக போயிருப்போம். ஆனால் இப்போ போக முடியல. நெக்ஸ்ட் டைம் போய்க்கலான்ட்டு நாங்களும் அப்படி போயிட்டோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயே ஆகணும். நெக்ஸ்ட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. பொங்கலுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இதோட என் மகனுக்கு 3வது மொட்டை தான் குலதெய்வ கோயிலில் எடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அத்தையும் நானும் பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் கோயிலில் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. 2 பையனுக்குமே வெளியில் ரொம்ப ஹாப்பியாக 2 ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3 பேருமே ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மொட்டைக்கும் அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் பொங்கின பின்னாடி தான் மொட்டை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் விறகு வச்சு எரிச்சிட்டு இருந்தாங்க நெருப்புக்கு. என் மகன் சும்மாவே இருக்க தூள்னு ஏதாவது எடுத்து விளையாடிக்கிட்டே இருந்தான். நாங்களும் அதை பார்த்துட்டு அதே அங்கே போகாதடா இங்கே போகாதடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். என் ஹஸ்பண்டும் எங்கள் அத்தையும் தான் அடுப்பு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எரிச்சிட்டு இருந்தாங்க. என் மகன் என் குழம்பு போடுறதுக்கு ரெடியாக இருந்தான், கத்திக்கிட்டே இருந்தான் அம்மா 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 அம்மான்னு. ஸோ காற்று அதிகமாக தான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுப்பு கொஞ்சம் சீக்கிரமாகவும் எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவங்க 2 பேர் தான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நெருப்பு எரிக்கிறதுக்கு. பொங்கல் பொங்க ஆரம்பிக்க போதும் பொங்கிடுச்சு. எங்கள் அத்தை அரிசி எடுத்து ரெடியாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 3 சுற்றி தான் போடணும். பொங்கல் மேக்ஸிமம் பொங்கினா இதுதான் தெரியும், மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். பொங்கலுக்கு அரிசி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பொங்கலுக்கு அத்தை எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து மொட்டைக்கு ரெடி ஆயாச்சு. மொட்டை நானும் அழுகவே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை, ஆனால் எடுத்துட்டாங்க. அடுத்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சாமி எல்லாம் கும்பிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.